இப்போ இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். அதே மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனோட இருக்கும். ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் ஒரு கத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 4 தக்காளி பழமும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பொடியை கட் பண்ண உருளைக்கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு மீல் மேக்கரை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக ஈஸியான கிரேவி ரெடியாக இருக்குது. இந்த கிரேவி நம்ம வந்து எல்லா டிஃபனுக்கு ரைஸுக்கும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.